Western Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. எல்லா அரசியல்வாதிகளுக்கு பின்னால ஒரு கிரைம் ரேட்டிங் இருக்கும். முழுக்க கிரைமா இருந்தா இப்போ நம்ம மயிலை சிவகுமார் போல, மயிலை சிவகுமார அரசியல் வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா தலைவர் ஆயிடுவார். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி. பார்டர் தோட்டம் சேகரை 2 வயது குழந்தைக்கு முன்பே ஒரு வெட்டி கொள்றாரு, கொலை அவரோட குழந்தைக்கு முன்னாடி. அந்த 2 வயது குழந்தை 25 வயதாகி மயிலை சிவகுமார் வெட்டி கொள்ளுது. பழிக்கு பழி. எத்தனை வருஷம் கழிச்சு? 1/4 நூற்றாண்டு ஆன பிறகு. மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அந்த மயிலாப்பூர் ஏரியாவை தாண்டி வட சென்னை படத்தினுடைய கதை கருவே மயிலை சிவகுமார் தான். அந்த படம் எடுக்கிற பொழுது வெற்றிமாறனும் மயிலை சிவகுமாரும் நெருங்கிய நண்பர். மயிலை சிவகுமார் தான் வட சென்னை 2னுடைய ஃபைனான்சியர், ஹீரோ எல்லாம் அவரு தான். ஹீரோனா யாரோ ஹீரோ போட்டுக்குவான், அவருடைய கேரக்டர் தான். ஒரு இல்லீகல் பண்ணிட்டு ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வரான்னா அந்த ஏரி இன்ஸ்பெக்டர் உடனே வந்துடுவான். என்னப்பா ஒரு 10 வாங்கிட்டு வந்தியாம, எனக்கு ஒன்றும் இல்லையா? யாருக்கிட்ட? இந்த ரவுடி கிட்ட. எல்லா ஸ்டேஷனையும் நடக்குதுமா, எனக்கு ஒன்றும் இல்லையா? உடனே அவரு 5 கொடுத்துருவார். இந்த 5 வாங்கிட்டு போறதுக்குள்ள ஏசி வருவார். என்னப்பா அது சிவகுமாரை போய் பார்த்து பெரிய மேடம் முடிச்சுட்டு எனக்கு ஒன்று இந்தாங்க, நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபா வச்சுக்கோங்க. சமூக சீரழிப்புக்கு காரணமான இது போன்ற நபர்களை காட்சிப்படுத்துவதுதான் கதைனா, இதுக்கு வெற்றிமாறனும் தேவையில்லை, பாரஞ்சித்தும் தேவையில்லை, மாரி செல்வராஜும் தேவையில்லை. பீச்சில் சுண்டல் விற்கிறவன்லாம் மாமூல் கொடுக்கணும். ஆயுத வீரமணி இருக்கிற போது சுண்டல் விற்கிறவன், மிளகா பஜ்ஜி விற்கிறவன், சிக்கன் விற்கிறவன் யாருக்கு கொடுக்கணும்? வீரமணி, ஆயுத வீரமணிக்கு. வீரமணி இல்லை, வீரமணி இல்லைன்னு அடுத்து யாரு? சிவகுமார் தான். அப்போ ஏழபாலம் தான் சுண்டலும் பஜ்ஜியும் விற்பான். அவங்ககிட்ட போய் அடாதுடி. அப்போ காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறைக்கு கட்டிங், அவங்க கொஞ்சம் ஊக்கப்படுத்துறது. நீ மிகப்பெரிய தாதாவாக வருவ, உன்னை பற்றி கண்டிப்பாக படம் எடுப்பான். யார் சொன்னது? அந்த காலத்தில் சிறைக்குள்ள இருந்த ரவுடிகள் சொன்னானா, உன்னை பற்றி கண்டிப்பாக படம் எடுப்பானுங்கடா. வரதாபாய் படம் வந்து இல்லை, டான் படம். அதே போல் 20 வயசில் சிறைக்குள்ள நடந்த சம்பாஷணையை ஒரு தாதா சொல்கிறார். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல அரசன் அப்படின்ற படம் வருது, சிலம்பரசன் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ விட்டுருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய கதை யாரை மையமா வச்சுன்னா மயிலை சிவகுமார் அப்படின்றவங்களோட கதையை தான் வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டீகோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா அப்படிதானா? அவர் யாரு அப்படின்றத நிறைய பேர் தேடி தொடங்கியிருக்காங்க. மயிலை சிவகுமார் யாருன்றது யாரு அவரு சார், என்ன அவரோட கதை அப்படின்றத சொல்ல முடியும்? இல்லை, மயிலை சிவகுமார் ஒரு முழு நேர தாதா. ஓகே. 3 முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர். 24 வழக்குகள் நிலுவையில் இருந்தது. இதில் 6 மர்டர் கேஸ், கொலைக்கேஸ். இவர் தான் இந்த மயிலை சிவகுமார். இந்த மயிலை சிவகுமார் நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் சூனாம்பேடு அந்த பிழைப்பு தேடி அவங்களுடைய தாய் தந்தையார் இங்கே வர்றாங்க. வந்தவர் எங்கே செட்டில் ஆகிறாருன்னா மயிலாப்பூர், அதாவது இந்த சிட்டி சென்டருக்கு பின்னாடி அந்த ஏரியாவுக்கு பேர் செல்டார்புரம். அது ஒரு ஸ்லம் ஏரியா. சிறு சிறு திருட்டு வழக்கு, இப்படியான சட்டவிரோத நபர்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்ட பிறகு அவர் முழு நேர குற்ற பின்னணி உடைய நபராக மாறிடுறார். இது காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அப்போது பெரிய தாதா இருந்தார், என்கவுண்டர் செய்யப்பட்ட அயோத்திக்கு இப்போ வீரமணி. அந்த வீரமணியினுடைய மரணத்திற்கு பிறகு பெரிய தாதாக்களே இல்லை. அப்போது இந்த மயிலை சிவகுமார் அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு, அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு. இப்படி வருகிற பொழுது இவருக்கு மிகப்பெரிய பேர் எதில் வருதுன்னா, ஜெயலலிதாவுக்கு அறிமுகமான கட்சிக்காரனான பார்டர் தோட்டம் சேகர். அவர் ஒரு
கச்சேரி பாடகர், ஏடிஎம்கே மேடைகளில் பாடுவார், ப்ளஸ் கட்ட பஞ்சாயத்து. எல்லா அரசியல்வாதிகளுக்கு பின்னால ஒரு கிரைம் ரேட்டிங் இருக்கும். முழுக்க கிரைமா இருந்தா இப்போ நம்ம மயிலை சிவகுமார் போல, மயிலை சிவகுமார அரசியல் வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா தலைவர் ஆயிடுவார். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி. திராவிட இயக்கத்தினுடைய அத்தனை பேருக்கு கிரைம் கேஸ் இருக்குமா. அப்போ இந்த மயிலை சிவகுமார் என்ன பண்றாரு, ஒரு நேரடி மோதல். பார்டர் தோட்டம் சேகரை 2 வயது குழந்தைக்கு முன்பே ஒரு வெட்டி கொள்றார், கொலை. அவரோட குழந்தைக்கு முன்னாடி அந்த 2 வயது குழந்தை 25 வயதாகி மயிலை சிவகுமார் வெட்டி கொள்ளுது. பழிக்கு பழி. எத்தனை வருஷம் கழிச்சு? 1/4 நூற்றாண்டு ஆன பிறகு. அழகுராஜா 2 வயசுல குழந்தையா இருக்கும்போது தந்தையை இழந்தார். அதே அந்த அழகுராஜா 25 ஆண்டு காலம் கழித்து தந்தையை பழிவாங்கியவனை பழிவாங்கினார். இதுதான் சிவகுமாருடைய சுருக்க வரலாறு. இதுல இப்போ நிறைய படங்கள் வந்து இவர் இந்த மாதிரி சார்ந்து வருது. அவர் வந்து வெற்றிமாறன் அவர்கள் சொன்னார், நான் அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு நோட்டே கொடுத்தாரு, நிறைய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது கிளை கதைகள் நிறைய வரும்ல சார், அந்த மாதிரி அவங்களோட கேங்ல யாரெல்லாம் இருந்தாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை சொல்லுங்க. அதாவது மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அந்த மயிலாப்பூர் ஏரியாவை தாண்டி வடசென்னை படத்தினுடைய கதை கருவே மயிலை சிவகுமார் தான். அந்த படம் எடுக்கிற பொழுது வெற்றிமாறனும் மயிலை சிவகுமாரும் நெருங்கிய நண்பர்கள். நெருங்கிய நண்பர்கள். இப்போ வடசென்னை 2 முழுக்க மயிலை சிவகுமாரனுடைய கதையாக எடுப்பதற்கு தான் வெற்றிமாறன் ஒரு ஸ்கிரிப்டை தயார் பண்ணி வச்சிருந்தார். ஃபைனான்ஸும் யாரு? மயிலை சிவகுமார் தான். அவர் மரணம் அடைந்ததுனால வடசென்னை 2 வரல. இந்த தயாரிப்பாளர்கள் பூராம யாரு? இந்த தாதாக்கள் தான். இந்த 24 வழக்குகளும் 3 முறை குண்டர் அடைக்கப்பட்ட மயிலை சிவகுமார் தான் வடசென்னை 2னுடைய ஃபைனான்சியர், ஹீரோ எல்லாம் அவரு தான். ஹீரோனா யாரோ ஹீரோ போட்டுக்குவான், அவருடைய கேரக்டர் தான். இதை இயக்கி கொடுப்பவர் தான் வெற்றிமாறன். இதுதான். அப்போ இந்த வடசென்னை ஷூட்டிங் நடக்கிற பொழுது எங்கன்னா அந்த பகுதியில் தான் நடக்குது. அதில் இந்த தாதாக்களுடைய அரசியல் வாழ்க்கை, தலைமறைவு வாழ்க்கை, இந்த தாதாக்களுடைய ரகசிய வாழ்க்கை அத்தனையும் பதிவு செய்வதற்கு தகவல் ஆவணப்படுத்தியவரே மயிலை சிவகுமார் தான். மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையால் வளர்த்து விடப்பட்டவர், அரசியல்வாதிகளால் வளர்த்து விடப்பட்டவர். ஒரு காதல் ஜோடியை பிரிக்கணும். ஏன்னா பெண்ணுக்கு ஒரு 100-200 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ஒரு இளைஞன் காதலிக்கிறான், இதை பிரிக்கணும். பிரிக்கக்கூடாதுன்னு ஒரு கும்பல். அது யாருன்னு கேட்டால் விசிகாவை சேர்ந்த பில்லா, சுரேஷ், விஜயகுமார் காங்கிரஸ் 2 பேரும் ஆளுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஜோடியை சேர்த்து வைக்கணும். சிவகுமார் ஜோடியை பிரித்து வைக்கணும். இவருக்கு 50 லட்சம், இவருக்கு 5 கோடி. எல்லாம் அதுதான். அப்போ சொல்லி பார்க்குறாரு, கேட்கல, 2 பேரையும் போட்டு தள்ளிடுறாரு. ஏதோ டீ கடையில் போயிட்டு போண்டா டீ சாப்பிட்ற மாதிரி. இதுக்கு பிறகுதான் மயிலை சிவகுமாரை பார்த்தா மயிலை மட்டுமல்ல சென்னையே பயப்படுது. காரணம், கொலை செய்வது என்பது மிக சாதாரணமாக போச்சு. காரணம், காவல்துறை எந்த வழக்கையும் நிரூபிக்காது. சாட்சி பூரா தலைதறிக்க ஓடிடுவான். பார்த்தவன் பூரா என்ன பண்ணுவான்? பார்க்கவே இல்லை, நான் அப்படியே பார்க்கவே இல்லை. இப்படித்தான் முழு குற்ற பின்னணியுமே காவல்துறையோ ஏவல் துறையான அரசியல்வாதிகள் தான் சிவகுமாருடைய காட்ஃபாதர்கள். இதுக்கு நடுவில் திண்டுக்கல் பாண்டின்னு ஒருத்தர், அவரும் இந்த கும்பல் இருக்கார். கும்பல் இருக்கிறாரு. இந்த கும்பல் வளர்ச்சி அடையுது, பணம் வருது, பங்கு பிரிப்பதில் சண்டை. பங்கு பிரிப்பதில் 2 பேர் 2 கோஷ்டியாக போயிட்டாங்க. போன பிறகு இவருடைய ரகசியங்கள் பூரா அவருக்கு தெரியும், அவருடைய ரகசியங்கள் பூரா இவருக்கு தெரியும். அப்போ அதை வச்சு நீங்க இது 3வது நபருக்கு போனால் நீங்க
ஒரு இல்லீகல் பண்ணிட்டு ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வரான்னா அந்த ஏரி இன்ஸ்பெக்டர் உடனே வந்துடுவான். என்னப்பா ஒரு 10 வாங்கிட்டு வந்தியாமே, எனக்கு ஒன்றும் இல்லையா? யாருக்கிட்ட? இந்த ரவுடி கிட்ட. எல்லா ஸ்டேஷன்லையும் நடக்குதுமா, எனக்கு ஒன்றும் இல்லையா? உடனே அவர் 5 கொடுத்துருவார். இந்த 5 வாங்கிட்டு போறதுக்குள்ள ஏசி வருவார். என்னப்பா அது சிவகுமாரை போய் பார்த்து பெரிய மேட்டர் முடிச்சுட்டு எனக்கு ஒன்று இந்தாங்க, நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபா வச்சுங்க. இதுதான் இன்றைய நடக்கிற திராவிட இயக்கத்தில் நடக்கிற திமுக அண்ணா திமுக நடக்கிற அரசியல். அங்கே எப்படி இவர் மரணம் அடைகிறாருன்னா ஒரு 50 லட்ச ரூபா மேட்ரு ஒன்று அசோக் நகரில் போய் மிரட்டி வசூல் பண்ண போறார். யாரு? மயிலை சிவகுமார். இதை பின்னாடியே தொடர்ந்து இவருடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக இந்த தோட்ட சேகருடைய மகன் 2 வயசு குழந்தை 25 வயசு ஆச்சல்ல, இவர் என்ன பண்றாரு, அந்த குழுவுக்குள்ளே ஒருவரை ஊடுருவ விடுறாரு. அவருக்கு சம்பளம் இவரு கொடுக்குறாரு. அவர் மாசம் 2 லட்சம் கொடுத்தா இவர் 5 லட்சம் கொடுக்குறாரு. அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு மாசம் 5 லட்ச ரூபா சம்பளம், அவர் 2 லட்சம் கொடுப்பாரு. டெய்லி 10,000 ரூபா 3 லட்சம் 10,000 ரூபாய்க்கு எந்த ரவுடியும் தாதா கீழே வேலை செய்ய மாட்டான். டெய்லி 10,000 ரூபா மாசம் எவ்வளோ ஆச்சு? 30 × 10,000 3 லட்சம் ஆச்சு. இந்த 10,000 அவன் என்ன பண்ணுவான்? ஒரு 10 பேர் வச்சிருப்பான். 10 பேரு நேராக போய் ஸ்டார் ஹோட்டல்லாம் சரக்கு அடிப்பான். நம்ம தான் தடு மாதிரி எங்கடா ரோட்டு கடை இருக்குது கையெழுதி போட்டு போய் விசாரிப்பான். ரவுடிகள் பூரா என்ன கார் வச்சிருப்பான்? பென்ஸ், ஆடி, லேண்ட் க்ரூசர், ரேஞ்ச் ரோவர், பெரிய பெரிய கார் தான். ஏன்னா எல்லாம் கட்ட பஞ்சாயத்து தான். அப்போ 50 லட்ச ரூபா வாங்குறதுக்கு போவதை தெரிந்து கொண்ட இந்த அழகுராஜா 2 வயசு குழந்தை 25 வயசு ஆயிடுச்சு. அப்பனை கண் முன்னே துடிக்க துடிக்க கொலை செய்த மயிலை சிவகுமாரை அசோக் நகரில் வைத்து தந்தையை பழி தீர்த்த நீங்க தனையன் மகன் தோட்டம் சேகருடைய மகனான அழகுராஜா மயிலை சிவகுமார தந்தை எப்படி துடிக்க துடிக்க கொன்றாரோ அதே போல கொண்டு போட்டு போயிட்டான். இதுதான் மயிலை சிவகுமாருடைய அரசியல். அப்போ மயிலை சிவகுமார் இவ்வளவு பெரிய தாதாக வருவதற்கு பல கொலைகள், பல அரசியல்வாதிகள் சொல்லுகிற பல கட்ட பஞ்சாயத்து தாதாயிசம். இப்போ கடைசியாக அவருக்கு தன்னுடைய படத்தை, தன்னுடைய வரலாற்றை ஒரு படமாக்கணும்னு ஆசை. அதான் வடசென்னை 2. அதுக்குதான் வெற்றிமாறன் கதைகதியெல்லாம் சொல்லி தயார் நிலையில் 25 கோடி ரூபா பட்ஜெட், 25 கோடி பட்ஜெட். பிழைப்பு தேடி கிராமத்திலிருந்து வந்த சில்லறை திருட்டுக்களை செய்து கொண்டிருந்த மயிலை சிவகுமார் எவ்வளோ பட்ஜெட்ல? 25 கோடி ரூபாயில பெரிய டைரக்டரான வெற்றிமாறன் வடசென்னை 2 கதாநாயகன். அதாவது தன்னுடைய கதையை தியேட்டரில் உட்காந்து தான் எப்படி சிறு சிறு திருட்டு, அதாவது பினுன்னு போதை கடத்தல் நபர். நீங்கள் ஒரு 100 பேரை கூப்பிட்டு இங்கே இந்த வட சென்னையில் அருவாளில் கேக்கு வெட்டி போலீஸ் பிடிச்சது இல்லை, அவரும் மயிலை சிவகுமார் நெருங்கிய நண்பர்கள். அவர் போதை கடத்தல். இந்த போதை எங்கே விற்கிறதுனா கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகள். இதெல்லாம் இந்த வெற்றிமாற படத்தில் வருமா? அப்போ சமூக சீரழிப்புக்கு காரணமான இது போன்ற நபர்களை காட்சிப்படுத்துவதுதான் கதைனா இதுக்கு வெற்றிமாறனும் தேவையில்லை, பாரஞ்சித்தின் தேவையில்லை, மாரி செல்வராஜன் தேவையில்லை. காரணம் சிவகுமாருடைய கதையை அரசன்கிற படத்தில் சிம்பு நடிக்க போகிறார். அதுக்கு என்னுடைய நண்பன், நீண்ட காலமாக நான் அவரோட தொடர்பில் இருந்தேன், சொல்லுகிற வெற்றிமாறன். எத்தனையோ தியாகி இருக்காங்க, எத்தனையோ இந்த தேசத்துக்காக உயிரை விட்டவன் இருக்கான். மலேசியா கணபதியின் ஒருவன் மலேசியாவுக்கு பிழைக்க போனவன். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பட்ட பாட்டை, தமிழர்களுக்கு உறிஞ்சப்படுவதை எதிர்த்து கடைசி வரை தமிழர்களுக்காக போராடியவன் மலேசியா கணபதி. கடைசியாக மலேசிய அரசால் ஒரு தமிழன் தூக்கிலை போடுகிற பொழுது தமிழ்நாட்டில் எந்த கேள்வி காப்பாடு இல்லை, யாரும் அதை கேட்பதற்கு கூட நாதி இல்லை. அந்த மலேசியா கணேசன் பத்தி படம் எடுக்கலாம? 24 வழக்கு 3 முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு பல மர்டர் கேஸ். இவரை பற்றி படம் எடுப்பது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறாரு வெற்றிமாறன். மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும்
அதிக நாள் அவர் வெளியில் இருந்ததை விட உள்ளே இருந்தது தான் அதிகம். ஓ, சிறைக்குள்ளதான் அதிகமா இருக்கு. ஒரு முறை அவரை ஸ்கெட்சு போட்டாங்க, போட்டு தள்ளலான்னு. காவல்துறை அதிகாரிகள்லாம் ஓடி போகிறோம். ஓடி போய் நீ ஒரு வாரத்தில் கொல்லப்படுவாய், அதனால ஏதோ பொய்ய கேசம் போட்டு நீ நேர போய் எங்கே போய் ஜெயிலில் இருக்க, எங்கே போயிருக்க, சிறையில போய் காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றிருக்கானா? அப்போ இந்த காவல்துறைக்கு எத்தனை லட்சம் லஞ்சம் கொடுத்துருப்போம். மயிலாப்பூர் ஸ்டேஷனுக்கு அங்கே நடக்கிற கல்யாணம், காது குத்து, கச்சேரி, கோயில் திருவிழா எல்லாத்துக்கும் யார் ஃபைனான்ஸ்? இது மயில சிவகுமார் தான். காரணம் பல வருமானம் வருது, மாமூல் வருது. இந்த பீச்சில் சுண்டல் விற்கிறவங்களாம் மாமூல் கொடுக்கணும். ஐதுக்கு வீரமணி இருக்கிற போது சுண்டல் விற்கிறவன், மிளகா பஜ்ஜி விற்கிறவன், சிக்கன் விற்கிறவன் யாருக்கு கொடுக்கணும்? வீரமணி, ஐதுக்கு வீரமணிக்கு. வீரமணி இல்லை, வீரமணி இல்லைன்னு அடுத்து யாரு? சிவகுமார் தான். அப்போ ஏழபாலம் தான் சுண்டலும் பஜ்ஜியும் விற்பான். அவங்ககிட்ட போய் அடாதுடி. அப்போ காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறைக்கு கட்டிங். மெரினா பீச் காவல்துறைக்கு பணம் வசூல் பண்ணுறதில் அவனுக்கு பாதி, இவனுக்கு பாதி. இப்படியான செயலை செய்து கொண்டு இருந்த இந்த மயிலை சிவகுமார் தான் அரசன்னு வரலாற்றை பதிவு செய்கிறாங்க. அதை விட இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன திருட்டுகளில் நீங்கள் எப்போன்னா 20 வயசுலேயே சிறைக்கு போயிட்டாராம். 20 வயசுல சிறையில எல்லாம் 25, 35, 40 இருக்கும்போது சிறுவனாக சிறைக்கு போறார். 18 வயசுக்கு மேல கூர்நோக்கு இல்லத்துல போட மாட்டான், ஜெயிலே போட்டுருவான். அப்பதான் உள்ள இருக்கிற தாதாக்கள் பூரா நீ வருங்காலத்துல பெரிய தாதாவா வருவேடா, அவங்க கொஞ்சம் ஊக்கப்படுத்துறது. நீ மிகப்பெரிய தாதாவா வருவ, உன்னை பத்தி கண்டிப்பா படம் எடுப்பான். யார் சொன்னது? அந்த காலத்துல சிறைக்குள்ள இருந்த ரவுடிகள் சொன்னானா, உன்னை பத்தி கண்டிப்பா படம் எடுப்பானுடா. வரதாபாய் படம் வந்து இல்லை, டான் படம். அதே போல 20 வயசுல சிறைக்குள்ள நடந்த சம்பாஷணைய ஒரு தாதா சொல்றாரு. அதுதான் இந்த கதையா வரப்போகுது. அதுதான் இப்போ வெற்றிமாறன் திரைப்படமாக அரசன் படத்தை தயாரிக்க போறாரு. வடசென்னை 2 தான். வடசென்னை 2 வராமல் இப்போ இந்த அரசன் படம் அதே கதை தான், அதே டைரக்டர் தான், அதே கேரக்டர் தான். நீங்க தன்னை பற்றிய முழு ஸ்கிரிப்டையும் சிவகுமார் யார்கிட்ட கொடுத்துருக்காரு? வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த படம் தான் இப்போ வெளியே வரப்போகுது. ரஞ்சித்துக்கு யார் ஃபைனான்சியர்னா மறைந்த ஆம்ஸ்டாங் தான். கோடிகளை கொடுப்பார், கோடிகளை. அவர் தான் நல்ல படத்தை மாரி செல்வராஜ் எடுக்க சொல்லி மாரி செல்வராஜுக்கு ஊக்கமும் உற்சாகமும் கோடிகளும் கொடுப்பது அவர் தான். ஆக மொத்தம் இது பூராமே நிழல் உலக தாதாக்களால் உருவாக்கப்படுகிற சினிமா மாஃபியாக்கள். நீங்க தாவூத் இப்ராஹிம் இல்லாம பம்பாயில பாலிவுட்ல ஒன்றும் படம் எடுக்க முடியாது. எல்லா படமும் யாருடைய படம்? அவருடைய தான். தாவூத் இப்ராஹிம் படம் தான். இப்ப அதே போல இந்த நிழலுலக தாதாக்களுடைய பணத்துல தான் கோலிவுட்டை இப்ப இயங்க போகிறது, கோலிவுட்டை படம் எடுக்க போகிறது. இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோடிகள் பூராமே இந்த தாதாக்கள் மூலம் வரப்படுகிற பணம் தான் கோலிவுட்டில் ஆட்சி செலுத்துகிறது, கோலிவுட்டை இயக்குகிறது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய புதுசா இருந்துச்சு, ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அடுத்தடுத்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.